அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அமரன் படம் இப்போ பயங்கரமா வசூல் வேட்டையாடி இருக்கு. இதை தொடர்ந்து யாரோட சேலரி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்? மியூசிக் டைரக்டர் GV பிரகாஷ்கா, இல்ல ஹீரோ SKக்கா, இல்ல டைரக்டருக்கா? என்ன பொறுத்தளவுல ஹீரோ தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னா அயலான் படமும் நல்ல வசூல் செஞ்சிருக்கணும். ஆனா அந்த மாதிரி செய்யலையே. மெயின் ரீசன் டைரக்டர் தான். ஆனா இங்க என்ன நடக்கும்னா டைரக்டருக்கு பதிலா SK தான் அவருடைய சேலரியை பல மடங்கு உயர்த்துவாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பிரவீன் புனேல இருந்து கேட்டிருக்காங்க. அமரன் படத்தினுடைய வெற்றி, அந்த படத்தினுடைய கதாநாயகனான சிவகார்த்திகேயன், கதாநாயகியான சாய் பல்லவி, அந்த படத்தின் இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி ஆகிய மூவருடைய சம்பளத்திலையும் நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலை ஏற்படுத்தும். கமலஹாசனோட எத்தனையோ படங்கள் எல்லாமே ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்ட படங்கள்னு இப்போ நிறைய தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. தூங்காவனம் அப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்ட படம் தான். இப்படி வேற எந்த படம்லாம் ஒப்பந்தம் ஆகி இருக்குன்னு புனேல இருந்து திவ்யா கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே தூங்காவனம் திரைப்படம் உட்பட பல பிரெஞ்சு படங்களுடைய உரிமைகளை வாங்கி வைத்திருந்தார் கமல்ஹாசன். அதில் தூங்காவனம் தவிர வேறு எந்த படத்தையும் அவர் எடுத்ததாக தெரியல. தென்காசி பட்டணம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஆகாததுக்கு என்ன காரணம்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு சில படங்களுக்கு அப்படி நேர்வது உண்டு. மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், தமிழ் எடுத்தால் அந்த படம் வெற்றி படமாக அமையாது. அது மாதிரி தான் ஒரு சில தெலுங்கு படங்கள், தெலுங்குல பிரம்மாண்டமான வெற்றி அந்த படம் அடைஞ்சிருக்கும், ஆனால் தமிழ் எடுக்கும்போது அந்த படம் வெற்றிகரமாக அமையாது. இதே நிலைமை தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கு போன பல படங்களுக்கும் நேர்ந்திருக்கிறது. இதுக்கான காரணங்களை எல்லாம் சரியா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. தயாரிப்பாளர் அன்பாலயா பிரபாகரன் ஆரம்ப காலத்துல ஏதாவது படங்கள் நடிச்சிருக்காங்களா? ஏன்னா உதிரி பூக்கள் போன்ற படங்கள்ல நான் அவங்கள பார்த்திருக்கேன். அவர் வேற எந்தெந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்காருன்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. ஆரம்பத்திலே அன்பாலயா பிரபாகருக்கு நடிப்பதிலே ஆர்வம் இருந்தது. பாரதியாருடைய சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் கூட ஒரு சில காட்சிகளில் அவர் தோன்றியிருப்பார். ஆனால் என்ன காரணத்தால் தன்னுடைய படங்கள் எதிலையும் அவர் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கவே இல்லை. அவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான தயாரிப்பாளராக இருந்தவர். பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அந்த படங்களிலெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்களே நடித்திருக்கலாம். எதனால் அதெல்லாம் அவர் செய்யலை அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியல. பல சினிமா பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்குன்னா அவங்கள பற்றி உயர்த்தி பேசுகிறாங்க. பல பேட்டிகள் இப்போ கொடுத்துட்டு வராங்க. அப்படி தனக்கு பிடிச்ச நடிகரை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய மற்றொரு நடிகர், அப்படி இல்லைனா சக நடிகரை ரொம்பவே தாழ்த்தி பேசுகிறாங்க. ஒரு பத்திரிகையாளர்னா அவங்க நடுநிலை தன்மையோட தானே இருக்கணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சுவிட்சர்லாண்டிலிருந்து முத்து கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அப்படின்னாவே அவங்க நடுநிலைமையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகையாளர்களில் எத்தனை பேர் நடுநிலைமையோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அல்லது 15% பேர் கூட தேரமாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. பத்திரிகையாளர்கள் என்ற பெயரிலே பல பேர் வலைத்தளங்களில் பேசுவதை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். எப்படி OTTக்கு தணிக்கை இல்லையோ அது மாதிரி யூடியூபுக்கும் தணிக்கை இல்லை அப்படின்றதுனால தங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் இந்த வலைதளங்களில் அவங்க அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஒரு இயக்குனரா ப்ளூ சட்டை மாறன சாய்வி சித்ரால எதிர்பார்க்கலாமான அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பேட்டி கொடுப்பதிலே ப்ளூ சட்டை மாறனுக்கு அவ்வளவாக ஆர்வம் இருப்பதாக எனக்கு தெரியல. 80-90 காலகட்டத்துல பாட்டுக்காகவே படம் ரொம்ப நாள் ஓடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய படங்கள்ல வர பாட்டை ஒரு தடவைக்கு மேல கேட்க முடியல. அப்படி இல்லைனாலுமே ஒரு 4 தடவை கேட்டா சலிச்சு போயிருது. ஏன் இப்படி?
இப்பெல்லாம் வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் கிட்ட சரக்கு இல்லையா, இல்லைனா அவங்க கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி குறைஞ்சு போச்சா, இல்லைனா ரசிகர்கள் கிட்ட அந்த ரசனை மாறிடுச்சா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அமிர்தேஸ்வரன் குவைத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிகச்சரியான கருத்து. 80களிலும் 90களிலும் பாடலுக்காக கூடிய பல படங்களை என்னால் கூட பட்டியலிட முடியும். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திரைப்படங்களிலே பாடல்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு காரணம் இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பல திறமையான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பாடல்களும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஆனாலும் என்ன காரணத்தாலும் பாடல்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாடல்களை கேட்கின்றவருடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சத்யராஜனுடைய மனைவி கோமா ஸ்டேஜில் இருக்கிறதாகவும் அவங்க உடல்நலம் சரியா இல்லாத போது அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சத்யராஜனுடைய மகள் இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பயங்கரமா வைரல் ஆச்சு. இதை தொடர்ந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்பவே ஒரு ஆபத்தான மனநிலையா இருக்கு. இது தப்பு இல்லையான்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லைன்னா நம்ம அடுத்து செய்யக்கூடிய காரியம் இல்லை செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அதுதானே முக்கியம். அதை விட்டுவிட்டு அவருடைய உடல்நிலையை பற்றி விமர்சனம் செய்வது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆனாலும் இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் திருத்த முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஓல்டு வெட்ரன் ஆக்டர் MRR வாசு பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. என்னை விட சிறந்த நடிகர் என்று MR ராதாவாலேயே பாராட்டப்பட்ட ஒரு நடிகர் தான் அவருடைய மகனான MRR வாசு. அவர் ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தும் அவருக்கேற்ற சரியான சந்தர்ப்பங்கள் தமிழ் சினிமா உலகில் அமையலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. தமிழ் திரைப்படங்கள்ல இப்ப கதைக்கு தான் பஞ்சம்னு பார்த்தா அந்த கதைக்கான டைட்டில் வைக்கிறது அதை விட பெரிய பாடா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு முருகன் உளுந்தூர்பேட்டையில இருந்து கேட்டிருக்காங்க. திரைப்பட கதைகளுக்கும் திரைப்பட தலைப்புகளுக்கும் பஞ்சம் ஏற்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன. ஏதோ இது முந்தா நாள் தான் நடந்தது மாதிரி நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நேத்திக்கு ஒரு நேயர் உங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க மறு கேள்வியா ஒண்ணு கேட்டிருந்தீங்க. சூப்பர் ஸ்டார் எப்பவாவது அஜித்துக்கு வந்து அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காரா இல்ல முன்னுரிமை கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா அவருடைய பில்லா படத்தை ரீமேக் பண்றதுக்கான அந்த ஒரு அத்தாரிட்டியை அஜித் கிட்ட மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்போ முன்னணியில எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க. விஜய், சூர்யா இப்படி நிறைய பேர் இருக்கும் போதுமே அஜித்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஜெயாச்சந்திரு வடபழனியில இருந்து கேட்டிருக்காங்க. பில்லா திரைப்படத்தை மீண்டும் தமிழிலே உருவாக்கலாம் அப்படின்னு அதுக்கு விதை போட்டதே பார்த்தீங்கன்னா பில்லா படத்திலே கதாநாயகனாக நடித்த அஜித் தான். அதற்கு பின்னால தான் ஆனந்தா பிக்சர்ஸ் சுரேஷ் பாலாஜி அணுகி அந்த படத்தை தமிழை தயாரிப்பதற்கான உரிமைகளை வாங்கினார். அந்த படத்தினுடைய தொடக்க விழா நடைபெற்ற போது பில்லா திரைப்படத்தில் நடித்த ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா ஆகியோரை அந்த படத்தினுடைய தொடக்க விழாவுக்கு அழைத்திருந்தார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினியும் பெருந்தன்மையோடு அந்த தொடக்க விழாவிலே கலந்து கொண்டார். அவ்வளவுதானே தவிர அஜித்தினுடைய பில்லா திரைப்படம் உருவானதில் இதை தவிர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பங்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது வரைக்கும் மெகா பவர் ஸ்டாருங்கிற ஒரு அடைமொழி தான் ராம் சரணுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப கேம் சேஞ்சர் டீசர்ல குளோபல் ஸ்டார் அப்படின்னு ஒரு அடைமொழி வந்திருக்கு. இதுக்கு பொருளுமே உலக நாயகன் தான். இதை தொடர்ந்து தான் கமலஹாசன் எனக்கு உலக நாயகன்கிற பட்டப்பேர் வேண்டாம்னு சொன்னாரா? அது மட்டும் இல்லாம இந்தியன் திரைப்படத்துல மறுபடியும் கமலஹாசன் கூட சேர்ந்து சங்கர் ஒர்க் பண்ண தான் போறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி செஞ்சதுக்கான ரீசன் என்னன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கமலஹாசன் தன்னுடைய உலகநாயகன் பட்டத்தை துறந்ததுக்கு கூட குளோபல் ஸ்டார் என்ற அடைமொழியை ராம் சரணுக்கு சங்கர் கொடுத்ததுதான் காரணம் அப்படின்னு பல பேர் வலைதளங்களில் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பட்டத்தை நிஜமாகவே சங்கர் தான் ராம் சரணுக்கு கொடுத்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் வலைதளங்களில் பேசுகின்ற அந்த வாதங்களை பார்க்கும்போது அது கொஞ்சம் நியாயமாக தான் தெரியுது. சங்கர் அந்த பட்டத்தை அப்படி கொடுத்திருந்தால் நிச்சயமாக அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நடிகர் டெல்லி கணேஷுக்கு எந்த படத்துல இருந்து டெல்லி கணேஷ்ங்கிற பெயர் வந்துச்சுன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. டெல்லி கணேஷுடைய பெயரோடு டெல்லி இணைந்து கொண்டதற்கு காரணம் அவர் திரைப்படத்திலே ஏற்ற எந்த கதாபாத்திரமும் இல்லை. அது மாதிரி நாடகங்களில் அவர் ஏற்று நடித்த எந்த கதாபாத்திரமும் இல்லை. அவர் முதல்ல டெல்லியில் பல ஆண்டுகள் இருந்தார். அங்கே தர்ஷன் பாரத் சபாவில் பல நாடகங்களில் நடித்தார். அதுக்கு பின்னால் தான் சென்னைக்கு வந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். டெல்லியிலிருந்து இங்கே வந்து நாடகங்களிலும் திரைப்படங்களும் நடிக்க தொடங்கியதால் தான் அவருடைய பெயரோடு டெல்லி இணைந்து கொண்டது. ஆர்.எம். வீரப்பன் மறைவுக்கு அப்புறமா சத்யா மூவிஸ் தொடர்ந்து படங்களை தயாரிப்பாங்களா இல்ல தயாரிப்புல இருந்து விலகிடுவாங்களான்னு காஞ்சிபுரத்துல இருந்து வெயில் கேட்டிருக்காங்க. ஆர்.எம். வீரப்பன் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே பட தயாரிப்பை அவங்க தொடரலையே. அந்த பணியை இப்போது ஆர்.எம். வீரப்பனுடைய மருமகனான சத்யஜோதி தியாகராஜன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில ஹாரிஸ் ஜெயராஜ் பத்தி பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுல மின்னலை படத்தினுடைய அந்த பாடல்கள் வெற்றி பெற்ற அளவுக்கு மஜ்னு படத்தினுடைய பாடல்கள் வெற்றி பெறலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மஜ்னு படத்துல வரக்கூடிய அந்த முதற் கனவை பாட்டு இன்னைக்கு கூட ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. நிறைய பேர் ரீசெண்டா இந்த இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க. நிறைய பேருடைய பாடல்கள் லிஸ்ட்லயே இந்த பாடல் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் அது அப்படி சொன்னீங்கன்னு சிரஞ்சீவி
சேலத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மின்னலே படத்துடைய பாடல்கள் கொண்டாடப்பட்ட அளவுக்கு மஜ்னு படத்துடைய பாடல்கள் கொண்டாடப்படவில்லை அப்படின்றதான் என்னுடைய வாதம். ராஜ்குமார் பெரியசாமி அடுத்ததா தனுஷ் வச்சு இயக்க போற அந்த படமுமே ஒரு பயோபிக்கா இருக்குமா இல்ல ஒரு நார்மலான ஸ்டோரியா இருக்குமான்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தனுஷை வைத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்க இருக்கின்ற படத்துடைய கதை எந்த ஜானர்ல அமைய போகிறது அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவல்களும் இல்லை. நடிகை சங்கீதா கிரீஷ் பத்தி விக்கிபீடியால செக் பண்ணும்போது அவங்க பூஞ்சோலை படத்துல வெங்கட் பிரபுவோட சேர்ந்து அறிமுகமானாங்கன்னு சொல்லி போட்டிருக்கே. அவங்க 2 பேருக்குள்ள என்ன உறவுன்னு கேசவன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பூஞ்சோலை திரைப்படத்திலே வெங்கட் பிரபுடைய ஜோடியாக சங்கீதா நடிச்சாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெங்கட் பிரபுடைய உறவினர் அல்ல, அவங்களும் வெங்கட் பிரபுவும் நல்ல நண்பர்கள். உலகத்துல உள்ள எல்லா துறைக்குமே கன்சல்டன்சி இருக்கு. ஆனா திரைத்துறைக்குன்னு மட்டும் கன்சல்டன்சி எதுவும் இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை இந்த ஸ்கிரீன் பிளேல ஏதாவது டவுட் வருது, அதுல ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல பாக்யராஜ் போன்ற மூத்த இயக்குனர்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே, அதுக்காக ஒரு கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணலாமே. நீங்க கூட ஒரு கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பிரதாப் ஜெர்மனில இருந்து கேட்டிருக்காங்க. 4 ஆண்டுகள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே செயலாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பல புதிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவருடைய அனுபவமின்மை காரணமாக படத்துறையிலே நுழைந்து மிகப்பெரிய அளவிலே பொருளாதார நட்டத்துக்கு ஆளானார். அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கமிட்டியை போட்டோம். அந்த கமிட்டியின் சார்பாக புதிய திரைப்படம் எடுக்க வருகின்ற தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பல பேருக்கு ஆலோசனை சொன்னோம். ஆனால் அந்த ஆலோசனையெல்லாம் கேட்டு யாருமே செயல்பட்டதாக தெரியுது. புதிதாக வருகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய அனுபவங்களிலிருந்து அவர்கள் பாடல்களை கற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம். அவங்களே நேரடியாக படம் எடுத்து நட்டப்பட்டு அதற்கு பின்னாலே அந்த அனுபவத்தை மட்டும் சுமந்து கொண்டு திரும்புவர்களாகத்தான் பல திரைப்பட தயாரிப்பாளர்களை நான் பார்க்குறேன். இன்றைக்கும் இது போன்ற ஒரு கவுன்சிலிங் அவங்களுக்கு இருந்தால் நல்லது அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். என்னை யாராவது போன்ற கவுன்சிலிங் கொடுக்க சொன்னால் கூட நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நிச்சயமாக அவருடைய பொருளாதார சுமையை அது ஓரளவுக்கு குறைக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு புத்தக நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் எனது கலைப்பயணம் என்ற பெயரிலே கலைமாமணி வி.கே. ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த புத்தகம். பல திரைப்பட கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எங்கே தொடங்கிச்சு, எந்த காலகட்டத்தில் அவங்க நாடகத்தில் சேர்ந்தாங்க, எந்த காலகட்டத்தில் சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றதெல்லாம் யாரும் பதிவு செய்து வைக்கவே இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பணியை மிகச்சரியாக செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் வி.கே. ராமசாமி அவர்களை நான் பார்க்குறேன். இந்த புத்தகத்தில் தன்னுடைய நாடக அனுபவங்கள், திரையுலக அனுபவங்கள் எல்லாவற்றையும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் வி.கே. ராமசாமி. தன்னுடைய நாடக அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே என்னென்ன நாடக குழுக்கள்லாம் இயங்கி கொண்டிருந்தன என்பதை பற்றியும் ஒரு மிகப்பெரிய பட்டியலை இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார். அவருடைய திரைவாயத்தில் நடந்த பல சுவையான சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். டெல்லியிலே வேலைக்காரன் என்ற படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட எனக்கு ஒரு படம் நீங்கள் நடித்து கொடுக்கணும் என்று கோரிக்கை வைத்தார் வி.கே. ராமசாமி. வி.கே. ராமசாமி மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனால் வி.கே. ராமசாமி அப்படி கேட்டவுடனே நிச்சயமாக உங்களுக்காக ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அவரால் நிறைவேற்ற முடியல என்னாலும் வி.கே. ராமசாமி தங்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை வைத்தார் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மனதிலேயே வைத்து கொண்டிருந்தார் ரஜினிகாந்த். அதனால தான் அருணாச்சலம் படத்தை தயாரித்த போது அதிலே பல தயாரிப்பாளர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த பங்குதாரில் ஒருவராக வி.கே. ராமசாமியும் சேர்த்துக்கொண்டார். அப்படி ஒரு முடிவு எடுத்த போதும் அதை வி.கே. ராமசாமிகிட்ட சொல்லாமல் அதை செய்கிறது சரியாக இருக்காது இல்லையா? அதனால் வி.கே. ராமசாமி ஒரு நாள் சந்தித்து இது மாதிரி நான் ஒரு படத்தை எடுக்க போகிறேன், அந்த படத்தில் வர லாபத்தெல்லாம் பிரித்து கொடுக்கலான் இருக்கேன், இதில் உங்களுக்கு சம்மதமா என்று அவரிடம் கேட்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. இதெல்லாம் எங்கிட்ட கேட்டு செய்யணுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் மிகச்சரியாக தான் செய்வீங்க என்று அவரிடம் தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் வி.கே. ராமசாமி. அதற்கு பின்னாலே அருணாச்சலம் படம் வெளியாவிற்கு முன்னாலேயே அந்த படத்திலே கிடைத்த லாபம் அப்படின்னு மிகப்பெரிய தொகையை வி.கே. ராமசாமிக்கு கொடுத்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அவர் கொடுத்த தொகையை பற்றி மிக அழகாக சில வரிகளை இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் வி.கே. ராமசாமி. நான் பல 100 படங்களில் நடிச்சிருக்கேன், 11 படங்களை தயாரிச்சிருக்கேன். இந்த படங்களை எல்லாம் தயாரித்து என்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டிருந்த நிலையில் என்னுடைய கடைசி காலத்துக்கு உதவுகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய தொகையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்தார் என்று இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் வி.கே. ராமசாமி.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், கமல்ஹாசன் இப்படி பல கலைஞர்களோடு தனக்கு ஏற்பட்ட ரசனையான பல அனுபவங்களை இந்த புத்தகத்திலே தொகுத்து தந்திருக்கிறார் வி.கே. ராமசாமி. இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும், இதனுடைய விலை எவ்வளவு என்பது போன்ற விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கிறது. விருப்பமுள்ள ரசிகர்கள் வாங்கி படிங்க. யாருக்கு அடுத்த இடத்துல நீங்கள் இருக்கிறதாக ஒரு பெயரை குக்கு பெற்று தந்ததோ அந்த கமல்ஹாசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தினேஷ் கிடைச்சதா? சார் அப்போ அவங்க பார்த்தேன் சார், ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். ஆமாம், கமல் சாரை பார்த்து ஸ்டில் எடுக்கும்போது எல்லாரும் எடுக்கும்போது நான் கண்ணை அப்படி வச்சுட்டேன். குக்கு படத்தை தொடர்ந்து நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? குக்குக்கு அப்புறம் எனக்கு நடித்த எல்லா படமும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத படங்கள் ஒன்றா இருக்குது, அதை ஆனால் நான் சொல்ல. நடித்த படம் பிடிச்ச படம் சொல்லிட்டா பிடிக்காத படம் தெரிஞ்சிருக்கும். வேணாம் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.